எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வெயில் காலம் வந்துட்டாலே நிறைய பேர் ஐஸ்கிரீம், ஜூஸ் அப்படிலாம் குடிப்பாங்க. அந்த ஜூஸுங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். முக்கியமாக நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டா உடனே நம்ம ஜூஸ் குடிக்கணும்னு தோணும். பானை தண்ணி வச்சுருந்தா கூட ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். அப்போ அதுக்கு லெமன் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி லெமன் அதோட புத்துணர்ச்சிக்கு புதினா 2யுமே சேர்த்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு மிக்ஸை கலந்து வச்சுட்டோம்னா நம்மளே வெயில் நேரங்களில் வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக காஃபி, டீ அப்படிங்கிறதெல்லாம் கலந்து கொடுக்காம இந்த மாதிரி சட்டுன்னு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். போய் லெமனை கடையில் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த லெமன், புதினா மிக்ஸ் செய்யறதுக்கு முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ரொம்பவே விலை. நீங்கள் இப்பயே பிளான் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 8 எலுமிச்சம்பழம் எடுத்ததுக்கு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய புதினா எடுத்திருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு எடுத்திருக்கேன். கல்கண்டு வந்து 1/2 கிலோ, 8 எலுமிச்சம்பழத்துக்கு கல்கண்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா. இன்னுமே அதிகமாக புதினா வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் புதினா சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நான் வந்து உரல்ல போட்டு அந்த கல்கண்டை நல்லா 1, 2ஆ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கப்பு தண்ணி, அளவுகளும் கிடையாது. அந்த கல்கண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு நிதானமாக தான் கரையும். சர்க்கரை வந்து உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும். கல்கண்டு வந்து கரையிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ரொம்ப குறைச்சலா நம்ம தண்ணி விட்டோம்னா நல்ல ஒரு கம்பி பதம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பிசுக்கு பதம் வரும். இந்த அளவுக்கு பிசுக்கு பதம் வர்றப்பயே நம்ம சட்டுன்னு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துப்போம். இது கூட பார்த்தீங்கன்னா முதல்ல நான் லெமன் சேர்க்க போகிறேன். ஐஸ் க்யூப் சேர்க்க போகிறேன். எதுக்காக ஐஸ் க்யூபு லெமன்னா அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும். என்னதான் நம்ம அடுப்பில் போட்டப்புறம் ஒரு கலர் சேஞ்ச் ஆனால் கூட பாருங்கள், இப்போ அரைச்சின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் ஐஸ் க்யூபும் ஒரே ஒரு மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸு சேர்த்தனால எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புதினா சேர்த்தனால ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அந்த புதினாவில் இருக்கிற கலர் தான். இப்போ ஐஸ் க்யூபும் போட்டதுனால ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம திரும்பவும் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடணும். அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும். சூடு ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த கரண்டி மேலே ஒரு கோட்டிங் ஆகும். அந்த அளவுக்கு தான் வைக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப அப்படியே வாணலோட ஒட்டிக்கும். அதனால் ஒரு கம்பி பதம் வரணும் கல்கண்டு. அதுக்கப்புறம் புதினா சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ திக்காகுது பார்த்தீங்களா. இது கூட நம்ம லெமன் ஜூஸும் சேர்க்குறப்போ இன்னும் லிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் போட்டு கிளற அவசியமே கிடையாது. இப்போ லெமன் புளியறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் கசப்பு தன்மை வராமல் இருக்கும். இந்த மாதிரி 8 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா காலா நமக், அதாவது கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வறுத்த ஜீரகப்பொடி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கல்கண்டு, இந்த புதினா, லெமன் ஜூஸை விட இந்த காலா நமக்கு இதெல்லாம் ஜீரணத்தன்மை கொண்டு போகும் உங்களுக்கு. அந்த சாட் மசாலாலாம் சுக்கு இருக்குது, மாங்காய் தூள் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புதினாவை கூட அரைச்சிட்டு வடிகட்டல, அதனால் இந்த பொடியும் சேர்த்ததுனால எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டா கொஞ்சம் கூட ஒரு தூள் மாதிரி எந்த கசடுமே இல்லாமல் இருக்கும். க்ளீனாக இருக்கும். நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கலந்து கொடுக்குறப்ப என்ன இதில் சேர்த்துருக்காங்கன்னே யாருக்குமே தெரியாது குடிக்கிறப்ப. அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா ஃப்ளேவர், கொஞ்சம் சாட் மசாலா, ஜீரகம், காளா நமக்கு அப்படியே தனியாக தெரியும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். தாராளமாக நீங்கள் 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் இப்போ விலை குறைச்சலா இருக்கிறப்பயே உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு பொறுத்து நீங்கள் 1 பாட்டிலோ 2 பாட்டிலோ நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்னா நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே எடுத்துட்டு யூஸ் பண்ணோடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அது ஒன்று தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் 2 விதமாக அந்த ஜூஸை கலந்து காமிக்கிறேன். இதுக்கு முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நல்ல குளிர்ச்சியான பொருட்களாக சாப்பிடணும் அப்படின்னா பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் பாதாம் பிசினை ஊற வச்சுருக்கேன். இது போலவே அடுத்தது சப்ஜா விதை. இப்போ இந்த பாதாம் பிசின்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை ஜிகிருதண்டான்னு சொல்லுவாங்க. அந்த பாதாம் பிசின் வச்சு தான் செய்வாங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சப்ஜா விதை 2மே ஊற விட்டுருக்கேன். இப்போ ஒரு ஜூஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன். அதே போல் இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை 2 டீஸ்பூன். இதெல்லாம் 10 நிமிஷம் ஊறினா போதும். பாதாம் பிசின் மட்டும் ஒரு ஓவர் நைட்டு ஊற போட்டுக்கோங்க. இப்போ இந்த புதினா, லெமன் அந்த சிரப்பை தேவையான அளவு சேர்த்துப்போம் நம்ம.
இது வெல்லம் வேணும் அப்படின்னா தாராளமாக வெல்லத்தை பொடிச்சு வடிகட்டி நீங்கள் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி முழுக்க நார்மல் வாட்டர். நல்லா ஐஸும் உருகும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே கடையில் போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க. நிறைய புதினா வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி அதாவது கல்கண்டோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சர்க்கரை வேணும்னாலும் உங்கள் விருப்பம். சர்க்கரையை கூட நீங்கள் கரையை விட்டு சேர்த்துக்கலாம். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் ஜூஸ் கடையில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். ஒரு லெமனை கட் பண்ணி கார்னிஷ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கடையில் எவ்வளோ விலை பாருங்கள். எவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அவசியம் நீங்கள் இந்த மாதிரி லெமனும் புதினாவும் சேர்த்து இந்த ஜூஸ் மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.